தப்பு சொல்றீங்க. ஆனா மக்கள் வந்து நாங்களே ஒரு இன்டர்வியூல வந்து ஸ்டேட்ல வந்து நாங்க கருத்துக்கள் கேட்டோம். இப்போ உள்ள மூவியில் வந்து கண்டென்ட் இல்ல, நல்ல கண்டென்ட் இருக்கு. இப்பவும் நாம வாரணாயிரம் ஒரு படம் வந்துச்சு, 3 ஒரு படம் வந்துச்சு, நல்ல படம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், வசந்த மாளிகையை கூட நாங்க பார்க்க தயார். அப்ப கண்டென்ட் இருந்துச்சா நாங்க பார்க்க தயார். கண்டென்ட் இல்லாத பட்சத்தில் நான் எதுக்கு தேட்டர்ல வரணும் ஒரு கேள்வி கேட்கிறேன். ரைட் சார். நல்ல வசந்த மாளிகைலாம் குறைய சொல்ல முடியாது, அதை பத்தி நான் பேசல. கண்டென்ட் பத்தி பேசல. இங்க கண்டென்ட் இல்லைன்றதை நான் ஏத்துக்க மாட்டேன்றேன். இப்ப அந்த படம் கண்டென்ட் இருக்குன்னு எப்படி தெரியுமா சொன்னீங்க? பார்த்து அதை ரீச் பண்ணதுனால. இன்னொரு காமெடி சொல்லிட்டுங்களா, இதுல பல படம் அப்ப ஃபிளாப் ஆனது. இப்ப வந்துட்டு இருக்கிற படம் பல படம் ஃபிளாப் ஆனது. அப்ப அன்னைக்கு முத்து ஹிட், ஆழம் தான் ஹிட்டா, மனசாட்சி படி நமக்கு தெரியும் எந்த படம் ஹிட்டு. ஆரம்பத்தில் அன்னைக்கு வந்து ஹிட் ஆகலை, இன்னைக்கு வந்து இன்னைக்கு நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பிரச்சனைலாம் இருக்குது இதில், சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தானே இப்போ 3 நல்லா இருக்குது, கண்டென்ட் இருக்குன்னு ஒரு விஷயம் மண்டையில் போய் சேர்ந்தது பார்க்குறாங்க இல்லையா? இதுவும் போய் சேரட்டும், மண்டையில் ஏறட்டும், பார்க்கட்டும். கண்டென்ட் இருக்காதுன்னு அப்புறம் சொல்லிட்டோம். ஏன்னா 2021 நிரூபிச்சிருச்சு சார். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம என்ன பேசினாலும் ஜெயிச்ச முழுக்க புது டைரக்டர், எல்லா டேரக்டரும் புது டைரக்டர். அப்படியே லிஸ்ட்டை எடுத்தீங்கன்னா 10 பேரும் சும்மா காலர் தூக்கிட்டு நிற்கிறான். ஆனால் அவன் எவ்வளோ பாட்டு வந்திருப்பான். அந்த மாதிரி இன்னொரு 30 டேரக்டர் இருக்கான்றேன் நான். அந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்காங்கன்றேன். பெரிய படம் என்ன ஜெயிச்சது? சின்ன படம் தான். நீங்கள் இப்போ சொன்ன கண்டென்ட் வந்து சின்ன படம் மட்டும் தான் கொடுத்துருக்கு. சின்ன படம் மட்டும் தான் மனிதன் பேசியிருக்கு. இந்த நேற்று கூட இன்னைக்கு கூட ஒரு பதிவு பார்த்தேன். லோகேஷ் கனகராஜன் மனநிலை மருத்துவத்துக்கு அனுப்புன்னு ஒருத்தன் போட்டிருக்காரு, கேஸ் போட்டிருக்காரு. எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை கொலை பண்ணுறாரு. அவர் படத்தில் எந்த பொண்ணு வந்தாலும் கொண்டுறாரு. எப்போ பார்த்தாலும் ரத்தம் 2 லாரி வண்டி கட்டி ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க பிளட்டை. எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்தா இருக்கு. அவரை தயவு செஞ்சு போய் மனநல மருத்துவத்தை போங்கன்னு ஒரு யாரோ ஒரு ஆள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு நிமிஷம், அப்போ பெரிய படம் வந்து இன்னைக்கு ஜெயிக்கவே இல்லை. எந்த படம் ஜெயிச்சது? எந்த படம் கண்டென்ட் கொடுத்தது? சின்ன படம் மட்டும் தான் கண்டென்ட் கொடுக்குது. சொல்லுங்க. சரி, இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா ஏற்றுக்க மாட்டேன். தமிழில் தான் சார். இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ எங்கே இப்போ அவன் தமிழில் போனால் வேற ஒரு மலையாளி தமிழில் போனால் இல்லை மலையாளி வேறு லாங்குவேஜ் போனால் அதுதான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறத பற்றி நினைக்கிறேன். தமிழில் தான் சார் வைக்கணும். சிம்பிளாக ஒன்று பண்ணாங்க, இது நாளைக்கு மாறிடும். வரி விலக்கு வேணுமா, வரி விலக்கு வேணுமான்னு வைனா எல்லா பேரும் தமிழ் வச்சிரும். தமிழை வர வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ போராட வேண்டியிருக்கு பாருங்க. தமிழில் தான் சார் வைக்கணும். வச்சிருக்கோம்ல தமிழையும். எவ்வளோ கௌதம் சார் எப்படி வைக்கிறாருங்க, செமையாக வைக்கிறாரில்ல தலைப்பு. என்ன கேட்சியா இல்லையா? தமிழில் மிரட்டுது, நல்லாவே இல்லை சார். தமிழில் வைக்கலாம் சார். நியாயம் சார், ரொம்ப சரி சார், ரொம்ப சரி, சத்தியமாக சார். ஏபிசிலாம் இருந்தது சார், நல்லா இருந்தது. இப்போ ஃபார்மாலிட்டி தான் சார் இருக்குது. முன்னாடி அதுவும் இன்னைக்கு நீங்கள் புக் மைஷோ ஓப்பன் பண்ணுங்க சார். அரணம் வந்து காலை தான் ஓப்பன் ஆயிருக்கு. எல்லா டிக்கெட்டும் புக்கான். அரணெல்லாம் புக் பண்ண மாட்டாங்க சார், இனிமேல் தான் புக் பண்ணுவாங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி புக் பண்ணுவாங்க எனக்கு தெரியாதா? உடனே அரணம் வந்துருச்சுரா, புக் பண்ணுறான், புக் பண்ணுவானா? யதார்த்தம் தெரியும் நமக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த 40 ரூபா டிக்கெட் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி ஃபுல்லாகும்? ஒரு தேட்டரில் இல்லை. நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லா தேட்டர்லையும் அந்த டிக்கெட் இல்லை. அப்போ கண் தொடைப்புக்கு பேருக்கு ஒரு 100 சீட் இருக்குன்னா 10 சீட்டில் போட்டுட்டு 90 சீட்டுக்கு 200 ரூபா டிக்கெட்டு. உண்மையுமே நான் பார்த்தேன் சார், 190 ரூபா 73 பைசான்னு ஒன்று இருந்தது. ரைட்டு, இந்த படத்துக்கு 190 வருவானா தெரில. சத்தியமாக அருமையான கேள்வி சார். சார் சீரியஸாக இப்போ நமக்கு ஏபிசி இருந்ததே சார். 100 ரூபா இருக்கும், 100 ரூபாவில் போனால் இன்னொரு பாக்ஸாக வச்சுருப்பாங்க, 120 ரூபா 100 கொடுப்பாங்க, 40 ரூபா 30 ரூபா இருக்குன்னு படம் பார்த்தாங்கல்ல. சத்தியமாக வரணும் சார். அது சரியானா நிச்சயமாக மக்கள் வருவாங்க சார். அது சரியான பாயிண்ட் சார், கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு அரசாங்கம் செய்தோ, தயாரிப்பாளர் அரசாங்கம் செய்தோ, இல்லை மானியம் கொடுத்து பண்ணுறாங்களோ, இல்லை சின்ன படத்துக்கு ஒரு ரேட்டு, பெரிய படத்துக்கு ஒரு ரேட் கண்டிப்பாக. இதுக்காக ஒன்றும் எல்லாம் நாங்கள் 400 கோடி படம் பண்ணுறோம், நாங்கள் எப்படி 40 ரூபா டிக்கெட் விற்கிறதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வச்சுங்க. ஏன்னா அது ஓகே, நீங்கள் 400 கோடி படத்துக்கு வச்சுக்கோங்க. அவங்க ஆக்சுவலாக அதுக்கு கூட கொடுக்கணும் 40 ரூபா டிக்கெட்டு. ஏன்னா ஏழை பாலை பார்ப்பான், ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன், ஒரு மூட்டை தூக்குறவன் படம் பார்ப்பான் வந்து படத்தை. சரி, அதை கூட விடுங்க. சின்ன படத்துக்கு ரொம்ப அருமையான பாயிண்ட் சார். இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக அது செஞ்சால் பாமர மக்களும் தேட்டருக்குள்ள வந்துருவாங்க சார். இந்த மால் வச்சுக்கிட்டு உள்ள 6 தேட்டர் வச்சுக்கிட்டு நீ உள்ளே வேட்டி கட்டினா விட மாட்டேங்கிற, கையில் கட்டினா விட மாட்டேங்கிற, அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். அதெல்லாம் அவன் படம் பார்க்க வைக்கிறதுக்கே செத்து சுண்ணாம்பு ஆக வேண்டியிருக்கு. இதில் நீ இதில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டா, கோட் ஷூட்டாக போட்டு படம் பார்க்க போக முடியும்? பைத்தியக்காரத்தனமாக இருக்காது. நம்ம எப்படா தட்டு வச்சு வர வைக்கிறது நம்ம போராடுறோம். இவங்க உட்காந்துட்டு கதவை சாத்தினாங்கன்னா எப்படி சார் வருவாங்க? தெரியல சார். நான் என்ன கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன், கண்டிப்பாக சண்டை போட்டு கூட்டு போவேன் சார். நான் நிற்கும்போது கூட்டணும் சண்டை போடுவேன். அப்படி இல்லைன்னா சண்டையாவது போடுவேன் சார், சண்டையாவது போடுவேன். ஏட்டிக்கு ஏன் சம்மந்தம் சண்டை போடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதை வேணா நான் விட்டுறேன் சார், பிரச்சனை இல்லை.
என்னங்க இதாங்க கொடுமை. இப்போ எங்களுக்கே தெரியாது யார் தேட்டர் கொடுக்க போறான், எவன் கொடுக்க, புரியுதா உங்களுக்கு? ஒரு தயாரிப்பாளர் கையில் இல்லை, ஒரு வெளியீட்டாளர் கையில் இல்லை, யார் கையில் சினிமா இருக்குன்னு புரிய மாட்டேங்குது. நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ என் படம் எந்தில் வருது, நானே புக் மை ஷோ பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. போட்டாங்களா, எத்தனை டைம் போட்டிருக்காங்க, 12 மணி. இப்படி தாங்க இருக்குது. பணம் போடுறது நம்ம, செலவு பண்ணுறது நம்ம, எல்லாம் கொடுக்குறது நம்ம. அவன் கொடுக்குறானா கொடுக்க மாட்டான்னு வேவு பார்க்க வேண்டியது. ஸோ அதனால் எனக்கே தெரியலங்க, பார்த்தாங்க முடிவு பண்ணு. ஆமாங்க, அந்த பேசினாரில் ஒருத்தர், நான் பேசல, அருண்காந்த்னு ஒருத்தர் பேசி வைரலாக போயிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக அவர் கேஸ் போட்டிருக்காரு நினைக்கிறேன் சம்திங். அதனால் அதை குறித்து ரொம்ப டீலாக பேச முடியுமா தெரியல. ஏன் 2-3 பிளாட்ஃபார்ம் மட்டும் வச்சுக்கிட்டு காசு வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டார். ரொம்ப நல்ல கேள்வி. 2 கேள்வி கேட்டார். ஒன்று வந்து வாங்குற காசையும் ப்ரொடியூசருக்கு தர மாட்டேன்னு கேட்டார். ஒரு டிக்கெட் புக் பண்ணால் 30 ரூபா வருது, 30 ரூபா தேட்டருக்காரங்களும் புக் மை ஷோ எடுத்துக்கிறீங்க, யாரோட கண்டென்ட்டாக விற்கிறீங்கன்னு கேட்டார். ரொம்ப நியாயமான கேள்வி அது. 30 ரூபா படம் என்னோடது, நான் 5 கோடி ரூபா படத்தை 10 கோடி ரூபா படத்தை கொடுப்பேன், நீங்கள் 2 பேரும் 30 ரூபாய் பிரிச்சுக்கிறீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ப்ரொடியூசருக்கு ஒன்றுமே வரல. யோசிச்சு பாருங்க சார், ஒரு 10 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு வந்தாலும் என்ன சார் ஆச்சு? திரும்பி பார்க்கும்போது ஒரு 20 லட்ச ரூபா வந்துடும் சார் அவருக்கு. அப்புறம் இன்னொரு கேள்வி வச்சார், ஏன் 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்கீங்கன்னு கேட்டார். சரியான கேள்வி அது. அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க. இந்த சட்டம் வாங்கணும்னா நான் 10 பிளாட்ஃபார்ம் வாங்குவேன், நான் நினச்ச சைட்டில் போய் எதில் விலை கம்மியாக இருக்கு வாங்கிப்பேன். நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க ஒட்டுமொத்த டிக்கெட் வாங்குறதுன்னு கேட்டார். நல்ல கேள்வி. அதெல்லாம் நான் அதை முன் வைக்கிறேன். இப்போ 10 பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா 10 பேரும் புக் பண்ணலாம்ல. இப்போ ஒருத்தன் 30 ரூபா சார்ஜ் போடுறான் சார், ஒருத்தன் 10 ரூபா போடுறான், மக்கள் அங்கே புக் பண்ணுவாங்கல்ல. அப்போ முடியாது. நீ டிக்கெட் புக் பண்ணுமா, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், டிக்கெட் புக் பண்ணுமா, 30 ரூபா கொடுத்தா தான் வருவோம். கார்பரேட் சார், மேடையில் நான் பேசினது தான். பணக்காரர்கள் கைகள் போக போக பிரச்சனைகள் தான் சார். நம்ம டூரிங் டாக்ஸில் ஜாலியாக மண்ணை குச்சி படம் பார்த்துட்டோம் சார். எங்க சார் தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் பேசினவன்ட்டு என்ன சொல்லுவாங்க? இப்போ என் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணுவாங்க, நீங்கள் பாருங்கள். சரி சரி